சற்று நில், பதற்றப்படாதே என் தங்கமே. உனக்கான ராஜயோகத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு, என் கரம் பற்றிய பிறகு எதற்காக பதற்றம் கொண்டே இருக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற கவலைக்கும் கஷ்டத்திற்கும் விடை கொடுக்கத்தானே இந்த வாராகி நான் நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை உன் கையில் கொடுக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் மன வருத்தத்தை விட்டுவிட்டு உனக்கான விஷயத்தில் நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே. உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை நடத்தி தரத்தான் இந்த தாய் இருக்கின்றேன். அதனால் தடைகளை தாண்டி, தடைகளை தவிர்த்தெறிந்து, தடைகளை உடைத்தெறிந்து உன் வெற்றிக்கான நலனை நீ கருத்தில் கொண்டு அந்த கனவை நனவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன் தாய் வாராகி உன்னை தேடி வருவது உறுதியாகிவிட்டது. உனக்கு எத்துணை விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். நீ நேசித்தவரும் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பார்ப்பதை விட, நம்மிடம் இருப்பதை விட, நமக்கான ஒன்று நம்மிடத்தில் இல்லையே என்று உனக்கான ஏக்கம்தான் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்கும் உன் வாழ்க்கையை அடுத்த நிலையில் எடுத்து செல்வதற்கும் நீ நேசித்தவரை உனக்கான ரகசியத்தை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதுமே உன் பழக்க வழக்கத்தை வைத்துதானே உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். அந்த நல்லதும் நன்மையான காரியமும் இப்பொழுது நடக்க வேண்டிய நேரத்தை எட்டிவிட்டது. எத்தனையோ இடங்களுக்கு அலைந்து திரிந்து பார்த்து விட்டாச்சு. இனியும் எனக்கானது நடக்கவில்லை என்றால் நான் உன்னை கையெடுத்ததற்கு என்ன தாயே அர்த்தம் என்றுதானே உன் மனதோடு ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு என்னிடம் முறையிட்டு கொண்டே இருக்கின்றாய். இதோ உனக்கு பிடித்தமானவரின் மூலம் உனக்கான வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதை பார்த்துமே கலங்கி கொள்ளாதே. உன்னிடம் இப்பொழுது என்ன இருக்கின்றது? எந்த ஒன்றை கையில் வைத்திருக்கின்றாய்? அதற்கு நன்றியுடன் இருக்க பழகு. ஏனெனில் பலரும் இங்கு எதுவுமே இல்லாமல் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். தடைகளை தாண்டி, தடைகளை தட்டி கழிப்பதை விட சில சமயத்தில் தவிர்த்துவிட்டு வருவதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால் எங்கு என்ன பேச வேண்டும் என்பதில் யோசித்து சிந்தித்து செயல்படு. உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் நானாக இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை என்று ஒன்று உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு நீ கடந்து விட்டு வா. உனக்கானதை நான் தரப்போகிறேன். எப்பொழுதுமே உனக்கு இந்த தாயின் மீது கோபம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நமக்கானது மட்டும் இன்னும் கிடைக்கவில்லையே, வரவில்லையே, இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என்று ஏமாற்றும் எண்ணத்தில் அல்லவா நம்மை சுற்றி கொண்டு இருக்கின்றாளோ என்று நீ எண்ணி விடாதே. என் கண்ணின் மணியே, உன் வாழ்க்கையை நல்லதாக்கவும் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லவும் தான் உன் பிரியமானவர் உனக்கான ரகசியத்தை சொல்லி நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்ற ரகசியத்தை மனதோடு வைத்து கொண்டு யாரிடம் கேள்வி கேட்பது என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கு பிரியமானவரை உன்னை அழைத்து அந்த விஷயத்தை சொல்லத்தான் போகிறார். நீ இந்த கட்டத்தில் இப்படி நடந்து கொண்டால்தான் உன் வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றார். நீ எந்த கவனத்தையும் செலுத்தாமல் உனக்கான காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி சாத்தியமா? உன் தொடர் முயற்சிகள் தான் உன் தோல்விகளை அடித்து நொறுக்கப் போகிறது. அதனால் யாருக்காகவும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கைக்கான நலனை என்ன என்பதை நீ கருத்தில் கொண்டு நம்பிக்கையோடு உன் செயல்களை செய்து கொண்டே இரு. வெற்றி உனதாக்கப்பட போகிறது என் கண்ணின் மணியே. இனி அந்த அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எதிர்கொள்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு உன் காதில் நல்ல விஷயத்தையும் நன்மையான செயலையும் அங்கு போட்டு
வதற்காக நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, மனம் சிறிதளவேனும் வருத்தப்படாதே. யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கலங்காதே. நான் இப்படித்தான் என்று உன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதற்காக பணம், பொருள், அதிகாரம், ஆடம்பரம் எல்லாமே என்னிடம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ மற்றவர்களிடம் அங்கு எந்த ஒரு சாபத்துக்கும் ஆளாகி கொண்டு இருக்காதே. சில சமயத்தில் உன்னையே தவறுதலாக பேசினாலும் நீ அப்படி கண்டும் காணாமலும் சென்று விடு. அவர்கள் குறை சொல்வதால் நமக்கு ஒரு பலனும் இல்லை என்று நாம் வராகி தாய் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது நீ ஏன் திரும்ப திரும்ப செய்கின்ற தவறையே இழைத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைத்த காரியத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சில விஷயங்களை தாங்கிக் கொள்வதற்கு உன் மனம் போராட்ட நிலை அடைய வேண்டியதுதான் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உனக்கும் உன் துணைக்கும் நான் சிறிதளவேனும் பாதிப்பை ஏற்படுத்த போவதே இல்லை. உன் விஷயங்கள் அந்த எண்ணத்திற்கு ஈடேறாமல் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஈடேறி கொண்டிருக்கும். அதுதான் நான் தரும் நட்பலனாக எடுத்துக்கொள். என் தங்கமே, யாரை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த காத்திருந்த தருணத்திற்கு விடை கொடுக்க இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கும் உன் மனதில் உள்ளதை அங்கு ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை என்று என் பிள்ளைகள் கலங்கிய மனதிற்கு விடை கொடுத்து அந்த விடையை தெளிவாக்க நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம். உன் சந்தோஷம் என்பது உன் மகிழ்வான தருணத்தை பொறுத்துதான். உன் தேடல்களிலும் எண்ணத்திலும் உன் திருப்தியிலும் தான் அடங்கியிருக்கிறது. நீயோ எனக்கானது மட்டும் கிடைக்கவில்லை, எனக்கான வாழ்க்கை மட்டும் இப்படி சோகத்தோடு சென்று கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். அந்த சோகத்தையும் வேதனையும் தாண்டி தாண்டி நீ வாழ்க்கையில் பல்வேறு கட்டத்தை அடியெடுத்து வைத்து விட்டாய். இப்பொழுது நீ வளர்ந்து நிற்கின்ற இந்த குழந்தையை போலத்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? குழந்தையானதுதான் கண்மூடி முழிப்பதற்குள் அதன் பருவத்தை எய்திவிடும் அல்லவா? அப்படித்தான் நீயும் ஒரு நிலைவான உருவத்தையும் பருவத்தையும் எய்தி கொண்டு இருக்கின்றாய். இனி என்னிடம் என்ன வேண்டுமானாலும் தைரியமாக கேட்கலாம். அதற்காக இந்த தாய் தான் சொல்லிவிட்டாளே இன்மை எல்லோரையும் அங்கு சேர்த்து வைத்து விடுவாள் என்று நீ நினைக்க வேண்டாம். அவரவர் முயற்சிகள் அங்கு என்ன இருக்கின்றதோ அதன்படிதான் இங்கு நடக்கப் போகிறது. அதனால் என் இல்லத்திற்கு யார் வருவார் என்று காத்திருந்த நிலையில் உன் உள்ளத்திற்கே ஒருவர் வந்து குடியமர்ந்து இருக்கும்போது உன் இல்லத்திற்கு நான் அழைத்து வர மாட்டேனா? தேடியவரை தேடியவாறே உன் வாழ்க்கையின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் இங்கு நெருங்கிவிட்டது. உன் மகிழ்வான தருணத்திற்கு நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் மறந்தவே வேண்டாம். சங்கடங்களையும் சந்தோஷமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் எதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பார்த்துதான் உன் சந்தேகமும் சங்கடமும் அங்கு தலை தூக்கி கொண்டிருக்கும். குழப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீ என் அருகில் வந்து நின்று கொண்டே இரு. என் பிள்ளையே, நீ எதற்காக எந்த ஒரு நல்லவர் உன் வாழ்க்கையில் வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரை உன் கண்முன்னே சேர்க்கும் பயணத்தை நான் தொடங்கிவிட்டேன். இதோ நீ என்னை சந்திப்பதற்குள்ளாகவே நானே உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்ய வந்து இருக்கின்றேன். இனி நடப்பதை பொறுத்திருந்து பார். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ செயல்படுத்து. என்ன நடக்க வேண்டுமோ அது தானாகத்தான் நடக்கப் போகிறது. யாருக்கும் எளிதில் கிடைக்காத வரத்தை தான் என் செல்ல மகள் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இது இந்த வாராகியின் மீது அன்பு கட்டளை. வெளியில் யாரிடமே சொல்லிவிட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் இருக்கின்ற பொண்ணுக்கும் பொருளுக்கும் மட்டும்தான் ஆசைப்படுகின்றார்களே தவிர சில பேரோ மனதை புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டு செல்கிறார் என்று நீ சிந்திக்க வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் இன்னைக்கு ஏன் உனக்கானதை பெற முடியவில்லை என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய்.
அந்த நாட்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகளுக்கான நல்லதை பெற வேண்டிய நேரத்தை நீ எடுத்து வந்து விட்டாய். வெற்றி உன் வசமாக இருக்கும் பொழுது, உன் சந்தோஷத்தின் பலனை நீ அனுபவிக்க தயாராக இருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கு வெற்றி நிச்சயம்தான். உன்னை தேடிய வந்து உனக்கானவர் நீ எதில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற ரகசியத்தையும் சொல்ல போகிறார். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.